Hello everyone, welcome back to our channel. This is Satya. Here we are going to discuss editorial words. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இடையில ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்திருக்காது, ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படாதீங்க. ஆக்சுவலி கொஞ்சம் கண்டினியூஸாக பேச முடியல, காஃபிங் இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ணும்போது சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, அதுக்காக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அன்அகாடமியில் ஏதாவது கோர்சஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ளஸ் நிறைய எஜுகேட்டர்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது சாரோட ப்ளஸ் போயிட்டுருக்கு. மார்னிங் 10:30க்கு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போயிட்டுருக்கு, 12:30க்கு சிஏ போயிட்டுருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ் டைம் எடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எடுத்துக்கோங்க. 22 நிறைய நியூ பேச்சஸ் வந்து லான்ச் ஆகுது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ப்ளஸ் அதை பற்றின இன்னும் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் சார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நியூ ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 இயர்க்கு எடுத்திங்க அப்படின்னா 3 months அடிஷனலாக கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 months அடிஷனலாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, எடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ப்ளஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பேக்ட் நடக்குது இல்லையா? அந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி சாரோடைய ஸ்பெஷல் இருக்குது. 7 மணிக்கு December 1 to 7 ஃபஸ்ட்டு பார்ட், 9 மணிக்கு செகண்ட் பார்ட். மெயின்ஸ் வந்துருச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற எடிட்டோரியல் வேர்ட்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் ஹானஸ்ட் புரோக்கர். ஓகேங்களா? இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், மறக்காமல் அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, டாப்பிக்குள்ளே போகலாம். ஹானஸ்ட் புரோக்கர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆக்சுவலி புரோக்கர்னால் என்னது? ஒரு மீடியேட்டர் இல்லையா? அது என்ன ஹானஸ்ட் புரோக்கர் அப்படின்னா, 2 பக்கமும் பாரபட்சம் பார்க்காம மீடியேட்டராக இருப்பாங்க இல்லையா? அதுதான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. எந்த மாதிரி புரோக்கர் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா பாரபட்சமே இல்லாமல் ஒரு சர்வதேச லெவலில் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இடையில் உள்ள அந்த மீடியேட்டர், அவரை தான் வந்து இங்கே ஹானஸ்ட் புரோக்கர் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், டைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டைப் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா? பாண்டு, ஒரு 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுறது, லிங்க் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கனெக்ஷன், பாண்டு, லிங்க், அசோசியேஷன், அந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? 2 கம்பெனி சேர்ந்து டைடப் படிப்போம் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா? அதுதான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ப்ளே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லையா? ப்ளே அப்படின்னா விளையாடுறது கிடையாது, ஏதாவது ஒரு ரோல் பண்ணுறது, ஒருத்தரோட ரோலை எடுத்துக்கிறது, இல்லை அப்படின்னா ஆக்ட் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது அடுத்தவங்களுடைய ரோலை வந்து டேக் ஆஃப் பண்ணுறது, அதையும் சொல்லலாம். ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செயல்படுத்துறது, நிகழ்த்தி காட்டுறது, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே ப்ளேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா என்னது? ஃபெசிலிட்டேட் அப்படின்னா என்னது? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஃபேவராக பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் ஏதாவது ஒரு செயலையோ இல்லை செயல்முறையோ வந்து ரொம்ப எளிதாக்கக்கூடிய ஒரு பர்சனோ இல்லை ஒரு ப்ராசஸோ. ஓகேங்களா? அதாவது ரொம்ப மேக் ஈஸியர், ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுறது, அந்த ப்ராசஸை வந்து ஈஸியாகி கொடுக்குறது. நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது, ரொம்ப வேகம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக ஸ்கேன் பண்ணுறது, ஆய்வு, எப்படி சொல்கிறது, இன்ஸ்பெக்ஷன் வருது, இல்லை சர்வே எடுக்கிறாங்க, இல்லை ஏதாவது எக்ஸாமின் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது. ஓகேங்களா? எக்ஸாமின் அப்படின்னா நார்மலாக வாட்ச் பண்ணுறது, ஒரு விஷயத்தை போய் சர்ச் பண்ணுறதோ இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது. அதுவே வந்து ஸ்க்ரூட்டினைஸ் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறதே கேர்ஃபுல்லாக பார்க்குறது, இந்த கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள்,
பைலேட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 கண்ட்ரியோ இல்லை 2 பார்ட்டிஸோ ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதை வந்து பைலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 2 நாடு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுதுன்னா பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு 2 கம்பெனிஸ் அவங்களும் சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, ஓவர்லேப் அடுத்து பாருங்கள். ஓவர்லேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கோயின்சைடு. 2 விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்து போகும். இதில் இருக்க சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இதுலேயும் இருக்கும், இதில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இதுலேயும் இருக்கும். ஒரே மாதிரி ஒத்து போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஏதாவது ஒரே மாதிரியான சில பார்ட்ஸ் இருக்கும், சில ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து சொல்கிறாங்க ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர்லேப் அப்படின்னு என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒன்றோட ஒன்று 2 எக்ஸாக்டாக வந்து ஒரே மாதிரி இருக்குது, மோதிக்குது, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இது சளைச்சாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அது எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுலேயும் இருக்கும், அதுதான் வந்து ஓவர்லேப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரஷனாக உள்ள அக்ரஸிவ் மேனர்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஆல்ரெடி இது எடிட்டோரியலில் பார்த்துருக்கோம். அக்ரஸிவ் மேனர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு விரோதத்துக்குள்ளேயே இருப்பாங்க இல்லையா. ஒருத்தர் பழி வாங்கணும், ஏதாவது பண்ணணும், அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வஞ்சகத்தன்மையோடு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு கேரக்டராகவே இருக்கும். எப்போ சான்ஸ் கிடைக்கும் ஒருத்தவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரோதம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மேனர் தான் வந்து அக்ரஸிவ் மேனர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, ப்ரீஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதே எப்படி சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். சம்மரைஸ் பண்ணுங்கள், ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம வந்து பக்கமாக எழுதியிருப்போம். ஆக்சுவலி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ப்ரீஃப் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயத்த சுருக்கமாக தெளிவாக சொல்லணும். புரியுதுங்களா? சொல்கிறதே வந்து சுருக்கமாக தெளிவாக சொல்லணும், அதுதான் வந்து ப்ரீஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ட்ரைலேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பைலேட்டரல் அப்படின்னா 2 பார்ட்டிஸ் 2 கண்ட்ரிஸ் பார்த்தோம். ட்ரைலேட்டரல் அப்படின்னா 3 பார்ட்டிஸ் இல்லை 3 கண்ட்ரிஸ் அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது இல்லை இன்வால்வ் ஆகுறது, அதுதான் வந்து ட்ரைலேட்டர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பிக்கப் ஆன் சம்திங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஓகே, அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தட் இஸ் நாட் கம்யூனிகேட்டட் டைரக்ட்லி. ஓகே, இப்போது நேரடியாக ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்காமல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கன்வே பண்ணுற ஒரு விஷயத்த கரெக்டான வழியில் புரிஞ்சுக்கிறது. என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது உங்ககிட்ட வந்து டேரெக்டாக, இப்போ நானும் நீங்களும் இருக்கோம் அப்படின்னா உங்ககிட்ட டேரெக்டாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாமல் இடையில ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் சொன்ன வேலை அவங்க கன்வே பண்ணுவாங்க, நான் சொன்ன வேலையை நீங்கள் கரெக்டாக மீன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? என்ன வேலை கன்வே பண்ணுறாங்களோ அதை அப்படியே டேரெக்டாக புரிஞ்சிக்கிறது, கரெக்டான வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து பிக்கப் ஆன் சம்திங். ஓகேங்களா? பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது டேரெக்டாக நம்ம 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கல, இடையில யாரோ ஒரு மீடியேட்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லி கன்வே பண்ண சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கிறது, அதுதான் வந்து பிக்கப் ஆன் சம்திங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆன் தி சைட்லைன் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸு. இது என்ன அப்படின்னா, இன் எ பொசிஷன் இன் which one is not actively participating in something, waiting to take an active part in something. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அட்டென்டிவாக இல்லை அப்படின்னா நம்மளை வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் வச்சுருக்கிறது, ஒரு நம்மளோட சான்ஸுக்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலி நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், பட் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை பண்ண முடியாமல் கூட போகலாம். ஆனால் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் உள்ளே என்ட்ராகலாம் அப்படிங்கிற மாதிரி. மேட்ச்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேயர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, சான்ஸ் கிடைக்குமா உள்ளே போகலாமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க இல்லையா. அதுதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சைடில் வந்து வெயிட் பண்ணுறாங்க எப்போ சான்ஸ் கிடைக்கும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த லைனை சொல்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டென்டிவாக இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா? ஆனால் எப்போ சான்ஸ் கிடைக்கும் உள்ளே போகலான்னு சொல்லி பார்த்துட்ருக்குது, அதுதான் வந்து ஆன் தி சைட் லைன் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள். டென்ட் அப்படின்னா என்னது, ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன், இல்லைனா டிமினிஷ் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் அப்படின்னா ஒரு பாதகமான விளைவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பாதகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா, தீங்கு விளைவிக்கிறதே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறது. தீங்கு அப்படிங்கிறது நார்மலாக நம்ம சொல்லுவோம், அதுவே ரொம்ப டெப்த்தாக போச்சுன்னா இது ரொம்ப பாதகமான விஷயமா இருக்குது, பெரிய அளவில் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, குறைஞ்சிக்கிட்டே வருது, நலிவடைகிறது. டிமினிஷ் அப்படின்னா என்னது, டிக்ரீஸ் ஆகுறது, அதுதான் டிமினிஷ் அப்படிங்கிறது. ஸோ நலிவடைய ஆரம்பிக்குது, இல்லை ரொம்ப ஆபத்தான விளைவு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டென்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு கோஎக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா என்னது, the state or fact of living or existing at the same time or in the same place. ஒன்றும் இல்லை,
ஏதோ ஸ்டேட்னா அப்படிங்க ஒன்றும் இல்லை, அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ப்ரெசண்ட்டு பாஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டேட் தான், அது ஒரு நிலை தானே. இப்போ இறந்த காலம் அது முடிஞ்சு போன ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்டேட் அப்படிங்கிறது நிலை. இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், எந்த சுச்சுவேஷன் எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு அட் அ டைமில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேக்டான ஒரு விஷயமோ இல்லை அட் அ டைமில் ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்ஸையோ சொல்கிறது. ஓகேங்களா, ஒரே இடத்துல வாழக்கூடியதோ இல்லை ஒரே இடத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தையோ சொல்கிறதுக்கு தான் வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவுட்லைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி, ப்ரீஃப்லி சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அவுட்லைன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அதே தான். சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னாலும் சுருக்கமாக சொல்லுங்கள், ப்ரீஃப்லி அப்படின்னாலும் சுருக்கமாக சொல்லுங்கள், அவுட்லைன் அப்படின்னாலும் அதே தான். நீங்கள் சொல்கிறத சுருக்கமாக சொல்லணும், அதை தெளிவாக சொல்லணும், அவ்வளோதான். இதுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுங்க அப்படின்னா சொல்லுவீங்க, அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி மட்டும் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் அவுட்லைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சுருக்கமாக நம்ம பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்கிறது. மல்டிலேட்ரல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சாரி கைஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்டிலேட்ரல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பைலேட்ரலாக என்ன பார்த்தோம், 2 கண்ட்ரிஸ் இல்லை 2 பார்ட்டிஸ் பார்த்தோம். அதுவே வந்து ட்ரைலேட்ரலாக என்ன பார்த்தோம், மூணு பேர் பார்த்தோமா. மல்டிலேட்ரல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 3 பேரோ இல்லை 3 பேருக்கு அதிகமாகவோ ஒரு விஷயத்த வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மல்டிலேட்ரல் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி எதை சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட்ஸ், அந்த பாண்ட்ஸு, 2 கண்ட்ரிஸ் வந்து டைப் பண்ணுறது, இல்லை 2 இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணுறது, இது எல்லாமே மல்டிலேட்ரல். 2 பேர் பண்ணால் பைலேட்ரல், 3 பேர் பண்ணால் ட்ரைலேட்ரல், அதுவே 3 பேருக்கு மேலே பண்ணால் மல்டிலேட்ரல். ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலி இது மோஸ்ட்லி அதுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து வந்தேன். ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸாகவே தெரியும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சிடரபிளி அப்படின்னா என்னது. கன்சிடர் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் வச்சுக்கணும், கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. அதுவே இங்கே வந்து அட்வர்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஒரு பெரிய விஷயமா அதை வந்து ட்ரீட் பண்ணுறது, அதுதான் இருக்கிறதுலே வந்து கிரேட்லி மச் அப்படின்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறது, அதுதான். ஓகேங்களா, அதை தான் இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈஸ் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஈஸ் அப்படின்னா ஈஸி அப்படிங்கிற மீன் கிடையாது. ஏதாவது ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம காமாக இருப்போம் இல்லையா, அதுதான் அமைதியாக இருக்கிறது, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறது, அதுதான் வந்து இங்கே ஈஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இன் அடிஷன், ஆக்சுவலி இது வந்து நம்ம கனெக்டாஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. இன் அடிஷன் அப்படின்னு இல்லை, ஆல்ரெடி இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக வந்து இதையும் சேர்த்துக்கோங்க, கூடுதலாக சேர்த்துக்கோங்க, மேலும் அதே போல் அது தவிர அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன் அடிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, கோ அஹெட், ஆக்சுவலி இது நம்ம எல்லாருமே பேசுகிறப்ப யூஸ் பண்ணுற வேர்ட் தான் இல்லையா. கோ அஹெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோ அஹெட் அப்படின்னா அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டினியூ பண்ணுறது, நம்மளுடைய ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறது, ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாதுமா, ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கோ அஹெட் அப்படின்னா அந்த பார்ட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி படிங்க, ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து கோ அஹெட் அப்படிங்கிறது. ட்ரெட் அப்படின்னா என்னது, நடக்கிறது, அதாவது நடக்கிறதுனா வாக் பண்ணுறதுன்னு தனியாக சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெசிஃபிக் வேலை நடக்கிறது, எல்லாரும் போகிற வேலை இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வேலை போவோம் இல்லையா, அதை தான் இது மீன் பண்ணுது. தனியாளாக ஒரு விஷயத்த பண்ணுறது, மற்றவங்க போகிற ரூட்டில் இல்லாமல் ஒரு வேலை ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுதான் வந்து ட்ரெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வாக் இன் ஏ ஸ்பெசிஃபிக் வே, ரோசா ட்ரோட் as lightly as she could. ஒன்றும் இல்லை, இந்த ரோசாங்கிறவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க அது ஏதோ ஒரு இதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ப்ராசஸில் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க ரீச் பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணாங்க, அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. ஸ்டெப் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு படி முன்னாடி வைக்கிறது,
ஏதாவது ஒரு இது ஆக்சுவலி இது நார்மலாக நம்ம நடக்கும் இல்லையா, அது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது, ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக ஒரு மற்றவங்க பண்ணுறது இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த பண்ணுறது. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறதே வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. எல்லாரும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. இதுவே ட்ரெட் தான், அந்த மாதிரி மீன் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சாலிடேட்னா என்னது, ஒரு விஷயத்த வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஸ்ட்ராங் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கன்சாலிடேட் சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் பார்த்துருப்போம் இல்லையா. நிறைய விஷயத்த வந்து ஒன்றா இணைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் 2-3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போது 2-3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும்போது அது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விஷயம் இல்லையா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கன்சாலிடேட் அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறது, அது இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறது, ஆல்ரெடி இருக்கிறத மேலும் வலுப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்சாலிடேட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இன் தி ஃபேஸ் அப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், தோ, ஆல்தோ, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதுக்கெல்லாம் மீனிங் என்னது, இருந்தாலும், ஆனாலும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்கிறது தான் இன் தி ஃபேஸ் அப் அப்படிங்கிறதும். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஆனாலும் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது. எக்ஸாக்டாக சொன்னால் அதுக்கு அந்த டெஸ்பைட், தோ, ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அதே மீனிங் தான் இந்த ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் தான் இருக்கும், பட் நிறைய மீனிங் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பார்க்க உங்களுக்கே வந்து நிறைய புரியும். கட் அவுட் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப். என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்க்ளூட் சம்ஒன் ஃப்ரம் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒருத்தரை வந்து விலக்கி வைக்கிறது, ஓகேங்களா. யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து விலக்கி வைக்கிறது, அதுதான் வந்து கட் அவுட். அவங்க அதுலேருந்து கட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனை மட்டும் அந்த விஷயத்துலேருந்து வெளில தூக்குங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுதான் வந்து கட் அவுட் அப்படிங்கிற மீனிங், புரியுதுல்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேக் இன் டு அக்கௌண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. இது ஃப்ரேஸை கன்சிடர் பண்ணிக்கிறது, கருத்தில் வச்சுக்கோங்க. டேக் இன் டு அக்கௌண்ட்னா இந்த விஷயத்த வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டேக் இன் டு அக்கௌண்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, வாக் தி டைட் ரோப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டு பி இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வேர் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ டூ ஆர் சே. இட்ஸ் நத்திங் பட் ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம யாருக்காவது நம்ம வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, லைஃபுங்கிறது முள் மேலே நடக்கிற மாதிரி இல்லை கண்ணாடி மேலே நடக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி கேட்டிருக்கீங்களா. கிட்டத்தட்ட அதுதான். ஏதாவது நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஓகேங்களா. டிப்ரெஷனில் இருக்கலாம், இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஓகேங்களா. அப்படி நடந்திருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் அப்செட்டாக இருக்கும்போது, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், வேர்ட்ஸ் எதுவும் தப்பாயிடாமல், இல்லை ஏதாவது மிஸ்டேக் வந்து மேக் ஆகிடாமல் பார்த்து பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒரு ரோப் மேலே நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ரொம்ப பார்த்து இல்லைனா என்ன ஆகும், ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான். ஸோ அந்த ரோப் மேலே நடக்கும்போது பார்த்து நடப்போம், எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவோம் இல்லையா, பொறுமையாக. அதே தான், நம்ம ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்து பண்ணணும், பார்த்து பேசணும், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசன்டாங்கிள் அப்படின்னா என்னது, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தை வந்து பிரித்து எடுக்கிறது, நீக்கிறது. டிசங்கேட்ச் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, துண்டிக்கிறது, ஓகேங்களா. ஒரு விஷயத்தில் அந்த கட் அவுட் பார்த்தோம் இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட இதுவும் சேம் மீனிங் தான், ஓகேங்களா. அந்த கட் அவுட்டும் டிசன்டாங்கிளும் ஒரே மீனிங் தான். ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு விஷயத்த பிரித்து எடுக்கிறது, அதை தான் இது மீன் பண்ணுது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா. பொட்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது, இருக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது, இல்லை விகோரஸ், ஸ்ட்ராங்கு. எப்படி சொல்கிறது, விகோரஸ் அப்படின்னா ரொம்ப வீரியமான ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வைரஸ் வந்து ரொம்ப விகோரஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வீரியம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. இருக்க அது வலுவாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதுதான். ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறுது, அதிசக்தி வாய்ந்ததாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பொட்டன்ட் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலி கோல்டு என்னால் கண்டினியூஸாக பேச முடியல, அதனால் இடையில கொஞ்சம் பிரேக் விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வந்து கொஞ்சம் நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ்,
இன்னைக்கு இந்த செஷன் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். அதில் எக்ஸசைஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ்.